ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீட்டு கடன் வாங்கணும்னு நினைப்பவங்களுக்கு எந்த பேங்க்கில் குறைந்த வட்டியில் குறைந்த ப்ராசஸிங் ஃபீஸில் கொடுக்குறாங்க என்பதை பார்க்க போகிறோம். இது பப்ளிக் செக்டர் பேங்க், கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் செக்டர் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த 2025 எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி விகிதத்தில் லோன் கொடுக்குறாங்க, ஹோம் லோன் கொடுக்குறாங்க, எந்த வங்கியில் ப்ராசஸிங் ஃபீஸு கம்மியாக இருக்குது என்றதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போது என்னென்னா, 2025ஆம் ஆண்டு பப்ளிக் செக்டர் பேங்கில் வீட்டு கடன் ஏற்ற வட்டி விகிதம் மற்றும் சேவை கட்டண விவரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சேவை கட்டணம்னா ப்ராசஸிங் சார்ஜ், அது எவ்வளோ ஆகும், வட்டி எவ்வளோ இருக்கும் என்பது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மொத்தம் எந்தெந்த பேங்க்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னா, நம்ம விசாரித்தோம். இந்த பேங்க்கில் போயிட்டு ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது எங்கள் நியர்பையில் இருக்கிற பேங்க்குக்கு போய் நாங்கள் விசாரித்தோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்டு பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த 10 வகையான பேங்க்கில் போயிட்டு தான் நாங்கள் விசாரித்தோம். அந்த பேங்க்கில் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு வட்டி விகிதத்தை சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்குன்னா, எந்த பேங்க்கில் குறைந்த வட்டி விகிதம் கொடுக்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 8.10% கொடுத்துருக்காங்க. ஜூன் 2025 டேட்டா பிரகாரம் 8.10 முதல் 8.55 வரை வீட்டு கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 8.20 முதல் 8.60 வரை % கொடுத்துருக்காங்க. அதே பேங்க் ஆஃப் பரோடாவில் 8.25 முதல் 8.60% கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 8.15, அதாவது 15 முதல் 8.50% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா 8.25லேருந்து 8.600% கொடுக்குறாங்க. யூனியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா 8.20லேருந்து 8.55% கொடுக்குறாங்க. இந்தியன் பேங்க்ல 8.15லேருந்து 8.50% கொடுக்குறாங்க. சென்ட்ரல் பேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா 8.25 முதல் 8.55 சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னாக்கா 8.10லேருந்து 8.40 கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் அவங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா வட்டி விகிதத்தெல்லாம் குறைச்சிட்டு வராங்க. அதில் ஹோம் லோனுக்கும் வட்டி விகிதத்தை குறைச்சதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட சர்வே தான் இந்த கிரெடிட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.10லேருந்து சொல்லியிருக்கீங்களா சார், அதோட அதிகமாக கேட்கலாம்னா இதுதான் மினிமமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. எப்படி சார் கிரெடிட் ஸ்கோர்னா, உங்களோட சிபில் ஸ்கோர் சொல்லுவாங்க. நீங்கள் பர்சனல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறவா இருக்கும். அதுவே தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். அப்படி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். இப்போ நான் என் மந்த்லி சேலரி ஒரு 30,000 வாங்குறேன் சார், ஸ்டேட் பேங்க்கில் போயிட்டு நான் ஹோம் லோன் கேட்குறேன் சார், எந்த இடம் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிவிட்டு அந்த இடத்தோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட சேலரி பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது 8.10 மினிமம், மேக்ஸிமம் 8.50 சொல்லலாம், 9 கூட போகலாம். அதிகபட்சம் 9 வரைக்கும் தான் போகும். இது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பேங்க்கு, அல்லாது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மட்டும்தான் இந்த இது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபஸ்ட்டு எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னாக்கா 0.35%லேருந்து 2,000லேருந்து 10,000 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் டாக்குமெண்ட்லாம் சேரும். அது அதுக்கடுத்து பார்க்க போகிறோம். பிஎன்பியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸும் இல்லை. ஆனாலும் 0.35% பார்த்தீங்கன்னாக்கா கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னாக்கா 0.25 முதல் 0.50 வரைக்கும் இருக்கும் ப்ராசஸிங்கு. மற்ற வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து, இந்த 3 வங்கிகளை தவிர்த்து 0.5% சமயங்களில் வீவர் விலக்கு கிடைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. வீவர்ஸ்க்கு விலக்கு கிடைக்குன்னா பெண்களுக்கு, ஒரு சில பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வட்டி, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் இல்லை சொல்லியிருக்காங்க. ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ்னால், என்கிட்ட லோன் வாங்குனீங்க, பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த பேங்க் லோன் நான் என்னால் ஒரு 10 வருஷம் வாங்கியிருக்கீங்க, 3 வருஷம் கட்டியிருக்கீங்க, மீதி 7 வருஷம் இருக்குது, என்னால் காசு வந்துச்சு, அந்த மீதி இருக்கிற 7 வருஷத்துக்கும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு ப்ரீ க்ளோசர் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க.
அப்புறம் லீகல் அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லீகல்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், வக்கீல் கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஹோம் லோன் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க, கேட்பாங்க. அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, நீங்கள் மெமரண்டம் எம்ஓடி சொல்லுவாங்க, உங்களுக்கும் பேங்க்குக்கும் ஒரு எம்ஓடி போடுவாங்க, அது ஸ்டாம்ப் டியூட்டி சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கான காஸ்ட்டும் பேங்க் உங்கள்கிட்ட சார்ஜஸ் பண்ணுவாங்க. உங்கள் லோனை பேஸ் பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டியோட வேல்யூ மாறும். அண்ட் லீகல் டெக்னீஷியல் ஃபீஸும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இதே போல் தனியார் துறை வங்கி ஐசிஐசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த பேங்க்கில் ஹோம் லோன் வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸாக இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.